வணக்கம் மக்களே! நேற்று மார்க்கெட்ல பல அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பா கோல்டு, சில்வர் விலை பார்த்தீங்கன்னா, தடாலடியா குறைஞ்சிருக்கு சொல்லலாம். இது வாங்குறதுக்கு சரியான நேரமா? அதே மாதிரி சவுத் இந்தியா பேங்கோட ஷேர்ஸு ஒரே நாள்ல 20% பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த சரிவை நம்ம பயன்படுத்திக்கலாமா? அதுக்கப்புறம் ஐடிசி, ஸ்விக்கி இதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கு? வாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவுல விவரமா பார்க்கலாம். முதலாவதாக எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் கோல்டு, தங்கம். நீண்ட நாளுக்கு அப்புறமா தங்கம் விலை கணிசமா குறைஞ்சிருக்கு. சர்வதேச சந்தையில பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து $5000 கீழ போயிருக்கு. நேற்றைய நிலவரப்படி 22 கேரட் தங்கம் விலை சுமார் ரூ. 15,850 அந்த ரேஞ்சில் இருக்கு. இது இன்னும் குறைஞ்சு ரூ. 15,400 ஏன் ரூ. 15,300 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கோல்டு வாங்க காத்துட்டு இருக்கவங்க இந்த இறக்கத்த, இந்த டிப்ப கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திக்கலாம் சொல்றாங்க. ஆனா வெள்ளி, ஐயோ! ஒரே நாள்ல வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு. உச்சத்துல இருந்து சுமார் 17% முதல் 20% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதனால வெள்ளி விஷயத்துல இப்போதைக்கு அவசரப்பட வேணாம், எச்சரிக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இன்னமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்காம். ஏன் திடீர்னு இந்த சறுக்கல்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரணம் அமெரிக்க டாலர் கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்காம். அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதத்தை மாத்தாம அப்படியே வச்சிருக்காங்க. இது டாலருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபரான இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிரா நடவடிக்கை எடுக்க போறதா வந்த செய்தியினால உலக அரசியல்ல பதட்டம் இன்னும் குறையாம இருக்கு. ஸோ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் தான் சொல்றாங்க. அதாவது நீண்ட கால தங்கம் பார்த்தீங்கன்னா, தங்கமாகட்டும், வெள்ளியாகட்டும் இன்னும் நல்லா ஏறும்னு சொல்றாங்க. தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, $5,800 $6,000 வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க. அதுவும் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள. அதாவது இந்திய மதிப்பில பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிய பொறுத்தவரைக்கும் $130 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 1 கிலோ வெள்ளி வந்து 4,50,000 வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்காம். ஸோ கோல்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன இறக்கத்த வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா மார்க்கெட் ரொம்ப ரிஸ்க்கா இருக்கு. பார்த்து முதலீடு பண்ணுங்க. அதே மாதிரி தங்கம் வாங்குறவங்க இந்த ETF விட பிசிக்கல் கோல்டு, அதாவது நகையாவோ, நாணயமாவோ வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு அட்வைஸ் குடுக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷேரோட பிரைஸ்லாம் பார்க்கலாம். பங்கு சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஷாக்குன்னு சொல்லலாம். சவுத் இந்தியா பேங்கோட பங்கு விலை பார்த்தீங்கன்னா 20% சரிஞ்சிருக்கு. ஏன்னா, அந்த பேங்க்ல இருந்த எம்டி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசத்தோட பதவி விலகத்தா சொல்லிட்டாராம். அதனால யூனியன் பிரச்சனை வரும்ன்ட்டு பயந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வித்துட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்றாங்க. பேங்க் நல்லா லாபத்துல தான் போயிட்டுருக்கு. வாராக்கடன் என்பிஏ குறைஞ்சிருக்கு. யூனியன் பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 20% சரிவு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஜாக்பாட்டான வாய்ப்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐடிசி வழக்கம் போல ஸ்டெடியா இருக்குன்னு சொல்றாங்க. லாபம் பெருசா ஏறலனாலும் குறையலன்னு சொல்றாங்க. முக்கியமா ஒரு ஷேருக்கு ரூ. 6.50 இடைக்கால டிவிடெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. சிகரெட் பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா வந்து ஸ்விக்கி நிலைமை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. நஷ்டம் அதிகமா இருக்கு. Zomato கூட போட்டி போடுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஸ்விக்கி ஷேர் பார்த்தீங்கன்னா 8% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. கடைசியா மார்க்கெட்ல இப்ப நடக்கிறது ஒரு ஆரோக்கியமான கரெக்ஷன் சொல்றாங்க. நல்ல பங்குகள் விலை குறையிறப்ப வாங்குறது பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம். அதே மாதிரி கோல்டு வாங்குறதும் டிப் கிடைக்கிறப்பலாம் நீங்க கோல்டு வாங்கி போடுறதும் ஒரு புத்திசாலித்தனம் தான். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே விஷயமா கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.